channel Konjam Peslama with me, and it's me Shobna and my son Shashwant. ஸோ இந்த vlog நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அதாவது தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு சண்டே அன்னைக்கு போஸ்ட் ஆகும். அண்ட் தீபாவளிக்கு இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நாங்கள் காமிக்க போகிறோம். அண்ட் ஷஷ்வந்த் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கார் இந்த வாட்டி வந்து ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் நாங்கள். போன இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ ரொம்ப வந்து அந்த டைம் அதுவும் போன இயர் தீபாவளிக்குலாம் ரொம்ப வாமிட்டாகவும் கிட்டினஸாகவும் இருந்தது. ஸோ அதனால என்னால் வந்து ட்ரெஸ்ஸை போய் வாங்கணும், புதுசு போடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கணும். பட் ஸ்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி போட முடியல. பிகாஸ் நம்ம தீபாவளி தான் இருக்கிறதுலே பெரிய ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ தீபாவளி பொங்கல் தான் இருக்கிறதுலே பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ போன இயர் தீபாவளி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. பட் ஸ்டில் என்ஜாய் பண்ண முடியல. இந்த இயர் வந்து பாப்பா பிறந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஸோ ஹஸ்பண்டுமே கேட்டது எல்லாமே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொன்றா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் குட்டி பாப்பாக்கு வாங்கினதை காமிச்சிடறோம். கொஞ்சம் vlog நான் சீக்கிரமாக தான் போகும். பிகாஸ் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்க கேப்ல இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டா தான் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் குட்டி பேபிக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறோம். அந்த சஷ்வந்த் தான் காமிப்பாரு. உட்காந்துக்கோ. ஸோ பாப்பாக்கு நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் வாங்கினோம். இது வந்து சஷ்வந்தோட செலெக்ஷன் தான். சென்னை சில்க்ஸ்ல தான் எடுத்தோம். கேண்டி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கு. நான் உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிக்கிறேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா வாங்கணும். அதாவது இந்த எப்படி சொல்றது, ஃப்ராக் அப்படியே புஃப்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் வந்து 4 months பேபிக்கு அப்படி போட்டோம்னா வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து கசகசன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால இப்போ வேண்டாம், மேபி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல நியூ இயர் அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு காட்டன்ல நம்ம வாங்கிக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் ஹேண்ட். பிகாஸ் பாப்பா பிறந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்தது. எல்லா வீட்லையும் குழந்தைங்க பண்ணாலே நிறைய ட்ரெஸ்ஸஸ் 1 இயர்க்கு அடுத்த 1 year 2 yearsக்கு ட்ரெஸ்ஸே வாங்காத அளவுக்கு வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே கிஃப்ட் பண்ணது. பட் அதில் எனக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வரல. ஸோ எனக்கு ஃபுல் ஹேண்ட் வாங்கணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி வாங்கியாச்சு. ஸோ ஆமாம், சஷ்வந்தோட செலக்ஷன் வந்து ஸோ இதே மாதிரி ஒரு ரெட் கலர் இருந்தது, ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் இருந்தது. நான் ரெட் கலர் சொன்னேன் பிகாஸ் நான் வந்து ஒரு ரெட் கலர் பீரியர், எனக்கு பிளட் ரெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து அந்த பிஸ்தா கிரீன் சொன்னாங்க. பட் சஷ்வந்த் இந்த பிங்க் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதை எடுத்துட்டோம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் 595. பட் சென்னை சில்க்ஸ்ல அவங்க வந்து இந்த தீபாவளி ஆஃபருக்கு 495 போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸோ இதுதான் வந்து சஷ்வந்தோட ட்ரெஸ்ஸு. ஸோ சஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ் பீரியர்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் மேலே தான் ரொம்ப விருப்பம். அது மெயினாக வந்து இந்த வாட்சு, சன்கிளாஸு, அதுக்கப்புறம் விதவிதமாக வந்து ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக்ஸு, ஸ்கூல் பேக்ஸ் இந்த மாதிரி தான் விருப்பம். ஸோ வந்து நாங்கள் எது எடுத்து கொடுத்தாலும் போட்டுக்குவாரு. ஸோ இந்த வாட்டி வந்து அவனுக்கு காட்டன் ஷர்ட் தான் எடுத்தோம். எனக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து குழந்தைங்க ரொம்ப போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவன் போடவே மாட்டான். சஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ் தான் இருக்கு. பட் இந்த வாட்டி எனக்கு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுவும் இந்த பேண்ட் வந்து இந்த கிரீம் கலர். ஸோ இதுதான் சஷ்வந்தோட காஸ்டியூம். அண்ட் சஷ்வந்த் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஆக்சசரிஸ் ஒன்று வாங்கியிருக்கான். அது என்னன்னு பாருங்க, அவரே அது காமிப்பாரு. காமி. இது ஆக்சசரிஸ் இல்லை, இது கர்ச்சீஃப். ஆக்சுவலி சென்னை சில்க்ஸ்ல போகும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கர்ச்சீஃப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி மாதிரி தாங்க இருந்தது. நான் டேக் எடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 30 rupees. இது எனக்கு என்னமோ இது ஜாஸ்தியா இருந்தது. பிகாஸ் வந்து நான் டிமார்ட்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 10 rupees 15 rupees தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த மேபி வந்து அதை விட இது ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனாலயா என்னன்னு தெரியல. இது 30 rupees. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு சம்திங் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஃபேண்டசியா இருந்தா விரும்புவாங்களா, அந்த மாதிரி இதுல யூனிகார்ன் அண்ட் சம் மேஜிக் ஹவுசஸ் எல்லாம் போட்டிருந்தது. ஸோ கேட்டாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நரோட்டோ வாட்சுங்கிறோம், என்னன்னே தெரியல. ஸோ நான் சொன்ன மாதிரி சஷ்வந்த் வந்து ரொம்ப ஆக்சசரிஸ் விரும்புவான். ஸோ அதனால வாட்ச் வேணும். ஓகே காமிங்க. டீ குடிச்சிட்டு இருக்கேன். என்ன இதை ப்ரெஸ் பண்ணுமா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணா வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுதா, லைட் கலர் மாறி மாறி வருது. ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர். இது பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி கலர் மாறி மாறி வரும். இது அழுத்திக்கிட்டேலாம் இருக்க கூடாது, பேட்டரி இருக்கும். சோ இந்த வாட்ச் தான் அவர் வாங்கி இருந்தாரு. இதுவும் நாங்க சென்னை சில்க்ஸ்ல தான் வாங்குனோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 rupees சம்திங் அந்த மாதிரி. ஆமா
250. ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ ஆல்ரெடி அவன்கிட்ட 2 வாட்ச் இருக்கு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு. ஸோ அந்த வீக் நாங்கள் வாங்கல, டைம் ஆயிடுச்சு வந்துட்டோம். கலெக்ஷன்ஸுமே ரொம்ப கம்மியா இருந்தது, அதனால நாங்கள் வாங்கல. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். பட் நான் அதை வந்து வீடியோ எடுக்கல நான். ஸோ அப்போ போயிருக்கும் போது வந்து இந்த வாட்ச் வந்து சஷ்வந்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் சஷ்வந்துக்கு தீபாவளியோட கிஃப்ட். அண்ட் சஷ்வந்துக்கு இன்னொன்று இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா. என்ன வாங்கணும்? என்னதுன்னா ஒன்று வாங்கினா ஞாபகம் இருக்கும், 1 2 3 வாங்கினா ஞாபகம் இல்லை சாருக்கு. எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். ஸோ இது வந்து அவனோட ஸ்லிப்பர். ஸோ பாருங்க எவ்வளோ ஹெவியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நாங்கள் சென்னை சில்க்ஸ்ல தான் எடுத்தோம். சஷ்வந்துக்கும் ஸ்லிப்பர்ஸ்க்கும் வந்து ராசியே கிடையாதுங்க. சீக்கிரம் 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 பிடிச்சிருவான். பிகாஸ் அவனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில போயிருந்தோம் அப்படின்னா அந்த ஷாப்பிங் மால் ஆர் இந்த மாதிரி வந்து டெக்ஸ்டைல் ஷாப்லாம் போயிருந்தோம்னா நல்லா வளவலன்னு இருக்கு இல்லையா, ஸ்கேட்டிங் விட்டு 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 செருப்பு ஷூ எல்லாத்தையுமே பிடிச்சிருவான். அதனாலேயே அவனுக்கு நாங்கள் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி தரதுக்கு ரொம்பவே வந்து பயப்படுவோம். பட் ஸ்டில் இந்த வாட்டி அவன் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டான். நார்மலா நான் சொன்ன மாதிரி ரொம்பலாம் எதுவும் அடம் பண்ணிலாம் சஷ்வந்த் கேட்குற கேரக்டர் கிடையாது. கேட்பான், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கேட்பான். நம்ம வாங்கி கொடுக்கலன்னா அந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி கேட்டான், அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்னன்னு வந்து சொல்லி, இந்த ஷூ வந்து இந்த மாதிரி இதை அப்படி உள்ள தள்ளிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி சுத்தி விட்டா டைட் ஆயிடும், இப்படி இழுத்து விட்டா லூஸ் ஆயிடும். இதை மாதிரி சுத்தினா டைட் ஆயிடுமா, இதை இழுத்து விட்டா லூஸ் ஆயிடுமா என்ன. நானும் வந்து ஒரு கர்ச்சீஃப் வாங்கினேன். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏதோ ஒரு ஃப்ரூட்டோட கலர். அது என்ன கலர்? ஸோ இது லாவெண்டர் கலர் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸோ என்னமோ தான். எனக்கு இது கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஸோ எங்கேயாவது போனேன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கர்ச்சீஃப் பார்த்தா நானுமே எடுத்துருவேன் நான். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஸோ அம்மா எங்கே போனாலும் ஒரு கிளிப்பை வாங்கிடுவாங்க. இதை விட்டோன்னே ஸோ இல்லைங்க, ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் கிளிப்பெல்லாம் வாங்கியே. நான் வந்து முன்னாடி வாங்கினதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வாட்டி போயிருக்கும் போது இந்த தீபாவளிக்காக நிறைய கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே சென்னை சில்க்ஸ் தான். ஸோ இதுவும் அங்கே தான் வாங்கினேன். ஆனால் இப்போ இது வந்து இந்த கொரியன் கிளிப்ஸில் வந்துருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஷனாக எல்லோ கலரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கலர் நல்லா ஒரு மாதிரி எல்லோ வித் ஒயிட். நிறைய பேர் நான் பார்க்குறேன் இப்போ இதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கலர் எனக்குமே பிடிச்சிருந்து. மோஸ்ட்லி வந்து நம்ம நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்த்தா சில பேர் வந்து அதே மாதிரி இருக்கு போடணும்னு நினைப்பாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். பட் ஸ்டில் இந்த கலர் வந்து எனக்கு எல்லோ கலரும் ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்தேன். ஸோ இந்த கிளிப்போட ரேட் வந்து அது மேலேயே டேக் ஒட்டி வச்சிருக்காங்க, 25 ரூபீஸ். ஆனால் இந்த கிளிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு அழகான பிஸ்கெட் கலர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேர்ல் மாதிரி வச்சு இங்கிட்டு வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்கு. என்னோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்துட்டு சில கிளிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என் மண்டைக்கு நிற்கவே நிற்காது. எனக்கு என்ன பிரச்சனைனா, என் ஹேர் வந்து ரொம்ப சில்கியா இருக்கும். ஸோ போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவா இறங்கிட்டு வரும். இது அப்போதைக்கு நான் தலையில இப்படி லைட்டா அப்படி கிளச் வச்சு பார்த்தேன். ஸோ நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுன்னா அங்க இருக்கிற பொண்ணுமே நிற்கும்கா அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஸோ அதனால இது எடுத்துவேன். இதுவும் வந்து 25 ரூபீஸ் தான். ஸோ இதுதான். பட் நான் வாங்கியிருக்க காஸ்டியூமுக்கும் இந்த கிளிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாரு, நீ என்ன காஸ்டியூம் வாங்குற, என்ன கிளிப் எடுக்கிறேன்னு. பட் நான் வந்து அதெல்லாம் மேட்ச் பண்ணிலாம் எடுக்கல, அழகா இருந்தது அதனால எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிச்சா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸ்டில் இதுவும் தீபாவளி ஷாப்பிங் தான், அதனால நான் காமிப்பேன். ஸோ நைட்டி வாங்கினேன் நான். ஸோ எல்லாமே வந்து சென்னை சில்க்ஸ்ல தான். இதுமா சென்னை சில்க்ஸ்ல தான் வாங்கினேன் இதுவும். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மேலே நைட்டிக்கு நான் போடவே மாட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு கிச்சன்லலாம் நிற்கும் போது கொஞ்சம் நல்லா பியோர் காட்டனாக இருந்தால் தான் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு. இல்லைன்னா வேர்வையில் போட்டு நிற்கவே முடியல. அடுத்த காஸ்டியூம் வந்து இந்த குர்தா அண்ட் பேண்ட் செட். இதை நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரீசெண்டான ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன் நான். ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபீடிங் செட்டு. இது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பெருசாக இதுக்கு சில ரொம்ப நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க ரிவ்யூவே சூமாராக இருக்குது, இது எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு. பட் வந்து எனக்கு என்னமோ தெரியல, இந்த கலர் பிடிச்சிருந்தது, வாங்கி பார்ப்போம். இன்கேஸ் நல்லா இல்லைனா ரிட்டர்ன் போட்டுடலாம். பிகாஸ் அதில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்தது, கிளாத் நல்லா இல்லைனா. பட் எனக்கு வந்து ரொம்பவே சாஃப்ட்டுங்க, பயங்கர சாஃப்ட். மேபி ஒரு சில பேருக்கு எப்படி பீஸ் போகுது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து ஒரு பேண்ட் செட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவும் என்னோட தீபாவளி செட்டு தான். ஸோ இதுக்கு ஷால் வந்து சென்னை சில்க்ஸில்
வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு இதுக்கேற்ற என்ன கலர் போடுறதுனே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. ரெட் கலர் வச்சு பார்த்தேன், அதுவும் நல்லா இல்லை. கிரே கலர் இருக்கு, அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதையும் போட்டு பார்த்தேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஸோ ஷாப்ல இருக்க பொண்ணுட்டே கேட்டா அந்த பொண்ணு வந்து கிரே கலர் தான் சொல்லிச்சு. பட் கிரே கலர் மேட்சாவே ஆகல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்கிற ஒயிட் ஷால், நெட்டட் ஒயிட் ஷால் எடுத்து வச்சு கல்யாணி காட்டன் saree அம்மா வாங்கிட்டாங்கப்பா. இந்த கல்யாணி காட்டன் saree. ஸோ கல்யாணி காட்டன் என்னடா இது, இப்போ ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் ட்ரெண்ட் இல்லையா? பட் நான் வந்து பாருங்க கல்யாணி காட்டன் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாவே கல்யாணி காட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை. பட் வந்து அதுக்கான என்ன சொல்றது, நம்ம சில பொருள் வாங்கணும்னு நினைப்போம், பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டோம். ஷாப் போகும்போது நினைப்பேன், சரி வாங்க போய் கல்யாணி காட்டன் சாரீ பார்க்கலான்னு போவேன். ஆனால் அங்கே போயிட்டு வேற எதையாவது பார்த்துட்டு அப்படியே அதை வாங்காமல் வந்துடுது. இந்த மாதிரி எனக்கு தான் இப்படி நடக்குதா இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் முடிவு பண்ணிட்டு தான் போனேன். நம்ம வந்து கல்யாணி காட்டன் மட்டும் தான் வாங்குறோம், வேற எதையும் நம்ம பார்க்கக்கூடாது, வேற எதுவும் நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தது. சிம்பிளா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தீபாவளிக்கு மோஸ்ட்லி கிராண்டா தான் போடுவாங்க இல்லையா? பட் எனக்கு பாப்பா வச்சுட்டு கிராண்டாலாம் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த கல்யாணி காட்டன் சாரீ எடுத்துட்டேன். அண்ட் கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 ஃபீட்லயே விட்டுறலாம். ஸோ இதுதான் வந்து பார்டர் கம்மி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து காட்டன் சாரீ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அப்படி இல்லைன்னா லைட் வெயிட் சாரீ. இப்போ நான் கட்டி இருக்கிறது கூட அப்படிதான். ஸோ ஆக்சுவலி சாரீஸ்லாம் இப்போ ரொம்ப கட்டுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. எப்போ பாரு ஒரு கொண்டையிலையும் ஒரு ஹரிக்கிட்டையும் தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். ஏன்னா வந்து டைமே இல்லை. பட் எனக்கு விளாக் எடுக்கிறதுக்காக நம்மளும் கொஞ்சம் வந்து இருக்கிற சேலையெல்லாம் வந்து பூட்டி வச்சிருக்க சேலையெல்லாம் எடுத்து கட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னா, நம்ம குண்டாயிட்டமா ஒல்லியா இருக்கமா அப்படிங்கிற ஒரு டவுட் இந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால ஒவ்வொரு சரியா அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்து கட்டிட்டு இருக்கேன். ஸோ அப்படிதான் இந்த சாரி கட்டி, இந்த சாரிலாம் வாங்கி பல வருஷங்கள் ஆச்சுங்க. ஸோ எனக்கு எப்பவுமே வந்து இந்த ரொம்ப மடிப்பு ஃப்ளீட் அதிகமாக வச்சு கட்டுறதை விட இந்த மாதிரி வந்து ஈஸி கோயிங்கிற மாதிரி அப்படி டக்குன்னு எடுத்து கொண்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி கட்டினா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்டினாலே. 1 வீக்ல தச்சு வாங்கிட்டேங்க நான். சஷ்வந்தோட ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து தைக்கிறாங்க. அவங்களுமே வந்து அங்கே தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு ப்ளவுஸ் அவங்க கிட்ட கொடுத்தேன். ஒரு 3 days 4 daysலேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா தைச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள மனசில் வச்சுட்டு தான் இந்த சாரீ நான் வாங்கினேன். ஸோ அவங்க கிட்ட தான் கொடுத்தேன், நல்லா தைச்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பஃப் வருமே, இப்போ அதுதான் ட்ரெண்ட் இல்லையா? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் நாட்டெல்லாம் வைக்கல. எனக்கு பெருசாக நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது பிடிக்காது. எனக்கு ரொம்ப நாட்லாம் வைக்க பிடிக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் அந்த பஃப் மட்டும் வச்சுட்டு அண்ட் வந்து ஸ்லீவ் வச்சு பின்னாடி வந்து ஜஸ்ட் ரவுண்ட் நெக், அவ்வளோதான். ஏன்னா இந்த சாரீக்கெல்லாம் ரொம்ப கிராண்டாகவோ இல்லை வேற மாதிரி தச்சாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பேக் தான் சரவணா ஸ்டோர்ஸ்ல எடுக்கல. ஸோ 2 ஜீன் வாங்கியிருக்காங்க. ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட போடாமல் ஒரு 2-3 ஷர்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் எடுத்து வைக்காம விட்டுட்டேன். வார்ட்ரோப்ல இருக்கு. இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால என்னால் போய் எடுக்க முடியல. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, பாப்பாவுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சஷ்வந்த் ஃப்ரெண்டோட அம்மா, அவங்களும் வந்து பாப்பா பிறந்து பார்க்க வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கியூட்டான 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு ட்ரெஸ் வந்து இந்த இங்கிலீஷ் கலரும்பாங்கல்ல, ஒரு மாதிரி பிங்க், அது ஒரு மாதிரியான பிங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த வயலட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் இருக்குங்களா இல்லையா, அந்த கலர் அது. ஸோ அதுவுமே வார்ட்ரோப்ல இருக்கு. இப்போ நான் போய் வார்ட்ரோப்பை திறந்தா மேடம் முடிச்சிருவாங்க. ஸோ நான் தீபாவளி அன்னைக்கு போடும்போது நான் எப்படினாலும் வீடியோ எடுப்பேன், ஷார்ட்ஸ் எடுப்பேன், அன்னைக்கு காமிக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒருத்தமே உள்ள இருக்கு, நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ இதுதான் ஹஸ்பண்ட் வந்து 2 ஜீன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து லீ அந்த பிராண்டு, அண்ட் இது வந்து ஏதோ ரூக்கீஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இது 2 தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஃபேஷன் ஃபேக்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், பிராண்ட் ஃபேக்ட்ரி, ஃபேஷன் ஃபேக்ட்ரிம்பாங்க. ஸோ அதில் போயிட்டு அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு மட்டும் வாங்குறதா இருந்தால் அவங்களே போய்ப்பாங்க. பிகாஸ் வந்து சஷ்வந்த் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனால் சுத்தமாக அவனை வச்சுட்டுலாம் வாங்கவே முடியாது. அதனால வந்து ஹஸ்பண்டே வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஹஸ்பண்டோட 2 ஜீன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது, பட் ஒரே கலர் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, இது கொஞ்சம் லைட் ப்ளூ. பட் ஜீனை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இல்லையா, ஒரே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பட் நான் அதுவுமே கேட்டேன், எதுக்கு இப்படி 2 ப்ளூ எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு. பட் அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்துதான். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருந்தாங்க. ஸோ வந்துட்டாங்க. அதுதான்
சாரி கட்டியிருக்கோம். வித்தியாசமாக பார்க்குறாங்க. நானும் சொன்னேன் எப்போவுமே ஒரு ஆளுக்கு கொண்டையிலையும் ஒரு ஆளுக்கு நைட்டிலையும் தான் சுற்றிருக்கோம். எல்லார் வீட்லையும் இப்படிதான் இல்லையா? ஸோ பேபி வந்து ஒரு கை குழந்தை இருந்தாலே வந்து வீட்டில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்மளுக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எப்பயாவது கிடைச்சாதான் உண்டு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நான் வந்து தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணது. அண்ட் இந்த சென்னை சீட்ஸில் இதெல்லாம் வாங்கினதுக்கு வந்து ஒன்று கொடுத்தாங்க. 2000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இருக்காங்க. 2000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்தந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ வந்து எப்படின்னா 2000 to 3000 ஒன்று, 3000 to 5000 ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பக்கெட்டு தான். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி ப்ளூ இல்லை, க்ரீனு. ஸோ ஒவ்வொன்றும் வச்சுருந்தாங்க. இந்த லிக்விட் போட்டு வச்சு இந்த நம்ம வெசல்ஸ் எல்லாம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண ஒரு டிஷ் வாஷர் சம்திங் ஏதோ சின்ன இது மாதிரி அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு வாங்க தோணலை. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வாளி பக்கெட் இந்த மாதிரிலாம் பார்த்தா தான் வாங்க தோணும். ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அதிகமாக போக நம்மளோட அமௌண்ட் வந்து பர்ச்சேசிங் அமௌண்ட் அதிகமாக போக போக இன்னும் நல்லா பெரிய பெரிய கிஃப்ட் வந்தது. ஸோ அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது. அண்ட் நீங்களும் எல்லாருமே வந்து வாங்கியிருப்பீங்க என்ன எடுத்துக்கு ட்ரெஸ் எல்லாமே. அண்ட் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கடையிலையும் கூட்டம் அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டி நகர்லாம் போனால் நிற்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் போயிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் கூட ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். பட் வந்து பேபிஸ் அண்ட் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகணும் ஜாலியாக. அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சாரியோட ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1095. எனக்கு தெரியல கல்யாணி காட்டன் வந்து இவ்வளோ ரேட் இருக்குமா அப்படின்னு. மார்க்கெட்டில் என்ன ரேட், பிகாஸ் நான் மீஷோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டே கலரில் வச்சுருந்தாங்க. பட் 700 800 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இதோட குவாலிட்டி நம்ம டச் பண்ணி எப்பவுமே நம்ம நேரில் போய் வாங்கும்போது டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கலாம் இல்லையா? அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கேம் வீடியோ வேற ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா இன்ஸ்டாகிராமில் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதில் ஏமாந்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸ் எதாவது கொடுத்து வாங்குறதுக்கே பயம் எனக்கு. ஸோ அதனால தான் வேணாம், சாரிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம சாம போய் வந்து நம்ம டச் பண்ணி 100 200 அதிகமாக போனாலும் பரவாயில்ல, டச் பண்ணி ஃபீல் பண்ணியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து தீபாவளி இன்னும் தீபாவளி இப்பெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுல இருந்து தீபாவளி அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ எல்லாருமே இந்த தீபாவளின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த தீபாவளி எனக்குமே அப்படிதான் வருது. ஸோ இல்லை, எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சஷ்வந்த் வா. சஷ்வந்த் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டாரு. அவருக்கு பசி வந்துருச்சான். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, பாப்பா அழுகுறாங்க. ஸோ சொல்லுங்க, எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சாப்பிடுங்க. தீபாவளினாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நான்வெஜ். பாத்தீங்களா, தீபாவளின்னு சொல்றான். தீபாவளி தான் தமிழ்ல சொல்லணும். தீபாவளினாலே வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பிடுவோம். அது வெஜ்ஜா இருக்கவங்க வெஜ் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் இதெல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஜாலியா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடுங்க. டயட் இதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு ஜாலியா சாப்பிடுங்க. அண்ட் சேஃபா வெடிங்க. சேஃபா உங்க ஃபேமிலியோட தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம லைக்க போட்டுடுங்க. அண்ட் வந்து கமெண்ட்டும் பண்ணுங்க. பாய். பாப்பா அழுகுது.